ஹலோ கேஸ், வெல்கம் டு தமிழ் பசங்க ரியாக்ஷன் 2.2. ஸோ பார்த்தீங்கன்னா மற்றவங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து எதுக்கு வராங்கன்னு தெரியல. நான் வாரம் ரெக்கார்டிங் வரதுக்கு ரெண்டே ரீசன். ஒன்று பென்குயின், இன்னொன்று ஸ்குவிட் கேம் சீசன் 2. சீசன் 2. ஸ்குவிட் கேம் சீசன் 2 ஓட எபிசோட் 1 பார்த்தோம். சூப்பரான வரவேற்பு. அந்த வேர்ல்ட்லேருந்து நம்ம திருப்பி உள்ளே கூட்டின்னு போயிட்டாங்க. ஆமாம், நம்ம வந்து பார்த்து ஒரு 2 years ஆகுதா ஃபஸ்ட் சீசனு? 3 years. 3 yearsா? 2021 அந்த கண்டினியூஷன் வச்சதுனால தான் நம்மளும் அப்படியே இப்போ ஓகே அந்த வேர்ல்டுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எபிசோட் 1 பிரெட் அண்ட் லாட்ரி வந்து அருமையாக இருந்துச்சு. ரைட்டிங் எப்பா ஜீவன் அந்த ஏர்போர்ட்லேருந்து கண்டினியூ பண்ணி அவனை பிடிக்கிறதுக்காக காதில் வச்சு அமுச்சிக்கிறானுங்க, அப்போ கூட விடாம. ஸோ நீ எங்கள் கண்காணிப்பில் தான் இருக்குன்ற மாதிரி. ஸோ அவர் வந்து அந்த கேம் ஆடுறவனை தேடி போனார். ஒரு பெரிய டீமை செட்டப் பண்ணி ஒரு வழியாக அவங்க ஒரு 2 வருஷமாக தேடிட்டு இருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் பார்த்தா அதுக்கு மேலே ஒரு சைவா இருக்காரு. அந்த 2 வருஷம் தான் இந்த 2 வருஷம் பொழுது. சீசன் 2 வரதுக்கு 2 வருஷம் அதே மாதிரி அந்த போலீஸ் கேரக்டரும் அவரும் தப்பிச்சிட்டாரு. அவரும் ஒரு பக்கம் அந்த ஐலாண்டை தேடிட்டு இருக்காரு. போலீஸ் 2 பேரும் மெயின்லேண்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி மீட் பண்ணியிருக்காங்க, திருப்பவும் மீட் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து இவர் வந்து ஒரு ஜூனியர் அமுச்சு விட்டுக்கிறார், போயிட்டு நீ டிக்கெட் போட்டு வாப்பா. நீ இப்போ பேரை பார்த்தோன்னே இவன் அவன்ல 2 பேரும் கொலைட் ஆகிறாங்க. இவரும் அந்த ஹோட்டலில் போறாரு. அவர் ஆல்ரெடி அங்கே ஹோட்டலில் ஒரு சம்பவம் நடந்துனுக்குது. அங்கே அவர் ஒரு ஃபன் பண்ணுகிறாரு அந்த கேம் விளாட்றவர். வந்து அந்த ரஷ்யன் ரூலெட் போட்டு சரியான சீக்வன்ஸ் முடிகிற நேரத்தில் வந்தார். ஆனால் அவர் பேர் கேமா எடுத்துட்டு இது போட்டாரு. அவர் டப்புன்னு திருப்பி சுட்டு போயினே இருந்திருக்கலாம். இருந்தாலும் ஏன் வந்து அவர் அது பண்ணாருன்னா, ஒன்று ஈகோ வந்து இவரு டச் பண்ணிட்டாரு. நீ என்னதான் இருந்தாலும் ஒரு நாயிடா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னொன்று என்னன்னா, அவருக்கு வந்து அவர் லைஃபே அந்த கேமுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால வந்து போடாடே அடி டப்புன்னு சுட்டு போயினேன்ட்டு அப்படி. ஸோ இதுக்கப்புறம் இந்த போலீஸ் உள்ளே வருவான், பார்ப்பான், மீட் பண்ணுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்கிறத இருக்குது. போலீஸ் உள்ள வந்து பார்த்தான்னு வச்சுக்கேன், டெட் பாடி அவர் இருப்பாரு. அவரு என்னடா நடக்குதுங்க அப்படின்னு. சரி, இவனை கண்டுபிடிச்சி உள்ளே போகிறது தான் வழி இருக்கா? ஸோ எபிசோட் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாலோவீன் பார்ட்டி. ஸோ அது இன்னொன்று, இதை வந்து நாங்கள் தமிழ்லேயே கண்டினியூ பண்ணுறோம். அது நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயே வந்துச்சு, நல்ல வியூஸும் தமிழில் வந்து இன்னும் என்ஜாயபுளாக இருக்குது. எங்களுக்கும் ஒரிஜினலில் பார்க்கணும் தாங்க ஆசை. உடனே நாங்கள் வந்து இவங்க ஏன் ஒரிஜினலில் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடாதீங்க. எங்களுக்கு பிடிச்சி இது நான் பார்க்குறேன். அதாவது சொல்லியிருக்காங்க என்னன்னா வந்து தமிழில் பார்க்கறது பிடிக்கலன்னு. நிறைய பேருக்கு பிடிச்சிருக்குன்னு ஆன்டி ஆசிட் சாப்பிட்டு நீங்க ஒரிஜினல் அது ஒரு வைப் அப்படிலாம் சொல்றாங்க. ஓகே, எங்களுக்கு அதுதான். இது வந்து எந்த லாங்குவேஜ்ல பார்த்தாலும் இது இல்ல இந்த கமெண்ட்லாம் வந்துச்சு பத்தியா, எல்லாருக்கும் நான் ஒரே பதில் தான் சொல்றேன். ஹேங் ஓவர் பார்ட் 2 தமிழ் டப் போயிட்டு பாருங்க. அதை வந்து பீட் பண்ணிருங்க. முடிஞ்சா எவ்வளோ முடிஞ்சா பண்ணுங்க. அதுதான் வைப். படம் எடுத்தவனே அந்த வைப் கொடுக்கும். ஜாக்கி சான் படம்லாம் தமிழ் டப்பிங் பாத்துறியா? குங்ஃபு ஸ்டில் பாத்துக்கிறியா? இது ஷாலிங் சாகர் பாத்துக்கிறியா? அது பாட்டு அழகிய பெண்ணே. காரணம் இருக்கு, காரணம் இல்லாம நாங்க இது பண்ண மாட்டோம். ஸ்குவிட் கேம் 1 வந்து வேற லெவல் பண்ணிருப்பாங்க தமிழ் டப்பிங். அதனாலதான் இன்னொரு படம் ஜாக்கி சானும் சுட்டி குழந்தைங்க ஒரு படம் இருக்கும் பாரு. அதெல்லாம் வந்து எவனாலும் பண்ண முடியாது. இப்போ இருக்கிற டப்பிங் அடிச்சு பண்ண முடியாது. அதெல்லாம் ஒரு வைப்பு. ஒரு ரீசன் தான். இல்லைன்னா நாங்க ஏன் ஒரிஜினல்ல பார்த்துட்டு போக மாட்டோமா? ஸோ விடுங்க நம்ம வந்து சீசன் 2 எபிசோட் 2 ஹாலோவீன் பார்ட்டி ரியாக்ஷன் போலாம். நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் வாத்தல சொல்லி இவன் கூட பெரிய ரெசிடென்ட் ஈவில் வைப் சொல்லிட்டேன் எனக்கு பார்த்து. இல்லடா பெரிய சீரிஸ். காரணம் இல்லையா இவருக்கு கேப்டன் அமெரிக்கா நம்ம ஒன்று சொல்ல மறந்துட்டோம்டா, கேமராடா டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க. நல்லா காப்ளின்ல சுட்டிங்கடா. எனக்கு மேல இருக்க ஒரு பார்க்கணும்னு சொன்னியே, அதுக்கான வாய்ப்பு என் பாக்கெட்ல இருக்கு.
ரிவால்வர் கண்ணா வச்சுட்டீங்கன்னா தூக்கி சாப்பிட்டு போயிடுவாங்க. என்ன சொல்கிறேன்? ஆ ரிவால்வர் கண்ணை வச்சு போயின்னு ஃபஸ்ட்டு இவன் ஃப்ளாட் ஸ்குட் கேம் இது மாதிரி தான் என்னடா அது சவுண்டு? ஓ இதோ இருக்கானா? ஐயா என்ன கொண்டுடாதீங்க, நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சு விட்டுடுங்க. சாங்கேஹுன் எங்க இருக்கான்? 410 ரூம் நம்பர் 410. இங்க எத்தனை வந்து கட்டி போட்டு தான் வந்து இவர்கிட்ட பேசினுங்கிறான். அல்ல அவனை வர தேட வேண்டுமா? நான் போலீஸ் ஆஃபீஸர், ஒரு 2 கையும் தூக்க. டே என்ன தெரியுமாடா 2 பேரும்? ஆயிக்கோல சாங்கேஹுன், கொலை குற்றத்துக்காக நான் உன்னை அரெஸ்ட் பண்றேன். நீ அமைதியா இருக்க, எல்லா உரிமையும் இருக்கு. ஸ்டேஷனுக்கு போனதும் வாடா பாவிங்களா. என்ன பண்ணுங்க? யாருடா நீ? இங்க இருங்க. ஐயா நீங்க தானே சாங்கேஹுன்ன்றவரு? நான் தலை கிம் கிட்ட வேலை பார்க்கறவன். டாக்ஸி விளையாடுறவனை கண்டுபிடிக்க சொன்னீங்களே. என் பேர் சே ஊசாங். இத்தனால ஒவ்வொரு சபேஷன் மட்டும் தலையை சேர்த்து உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்பியிருக்கோம். உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லையா? அது எப்படி இருக்கும்? நேர்ல பார்த்ததில்ல. ஆனா உங்களை பத்தி என் தலை என்கிட்ட நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. நீங்க ரொம்ப நல்லவர். நீங்களாவே முன்னாடி வந்து உங்க கடன் எல்லாம் அடைச்சிருக்கீங்களா? உங்களை மாதிரி ஒரு நல்லவர் பார்த்தது இல்லைன்னு அவர் இந்த பொறும்போக்கா சரி பண்ணி நீங்க தான் கொண்டீங்களா? நீ சாக வேண்டி வந்தாண்ட நாய. இவன் என் தலைய இந்த பொறும்போக்கு தான் நியாயமா கொண்டுட்டான் சார். நான் ஒரு முட்டாள். ராக் பேப்பர் சிசர்ல நான் 2 ராக்க போட்டுட்டேன். ஆனா தலை கரெக்டா தான் விளையாடுறாரு. என்ன காப்பாத்துறதுக்காக அவரு விட்டு கொடுத்துட்டாரு. இந்த கொலைகார பாவி அவரை கொண்டுட்டான். எல்லாம் என் தப்புதான். ஹாலோவின் பார்ட்டி. ஹாலோவின் பார்ட்டி. நான் போலீஸ்ரா. அநியாயத்துக்கு லைவா பண்ணிருக்காரு. கீழே இருக்குமா? வேற லெவல் பண்ணிருக்காங்க டப்பிங்க. அன்படி சாப்பிட்டா அப்புறம் நீ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் இங்கே தான் வேலை பார்க்குறேன். காலையில் சீக்கிரம் வரோம், இங்கே படுத்துட்டேன். அதுக்காக காரை பார்க் பண்ணிட்டு இங்க தூங்கலான்னு உனக்கு யார் சொன்னா? விஷயம் மேலிடத்துக்கு தெரிஞ்சா என் வேலை போயிடும். இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்த மாதிரி இருக்க. என்னை மன்னிச்சிருங்க, நாளைக்கே கார் எடுத்துடுறேன். இதுவே முதலும் கடைசியுமா இருக்கட்டும். இன்னொரு தடவை நடந்தா மேலிடத்துக்கு சொல்லிடுவேன். ஃபோன் அவசியம் வைக்கல. டார்ச் பென்சில் டிடெக்டிவ் வாங் ஜுன்ஹோ. இப்போதான் எனக்கு ஞாபகம் வருது. என்னை பார்க்க ஒரு தடவை என் வீட்டுக்கு வந்த. நம்ம 2 தடவை மீட் பண்ணிருக்கோம். முதல் முறையா உன்னை உன் வீட்டுக்கு முன்னாடி மீட் பண்ண. 2வது தடவை தீவுல. ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு டாம்ல பெரிய கலவரமே நடந்துச்சு. அதை தடுக்க முகமது சோல்ஜர்ஸ் கூட ஃபர்ஸ்ட் வந்தாங்க. எபிசோட்ல அவன் கேம்ல ஓகே முடி போட்டவங்கள ஒருத்தனா. காணாம போன என் பிரதரை கண்டுபிடிக்க யாருக்கும் தெரியாம உள்ள வந்தேன். நீ சொல்றதை எப்படி நம்புறது? முகமுடி போட்ட சோல்ஜர்ஸ்ல ஒருத்தன் ஹோங் இன்வோ பத்தி உங்ககிட்ட கேட்டான்ல. பிளேயர் 456. இங்க ஹோங் இன்வோன்னு யாராவது இருக்காங்களா? இங்க யாருக்குமே எங்க பேர் தெரியாது. அன்னைக்கு வந்தது நான் தான். நீ கொலை பண்ணிருக்கே, அவன் யாருன்னு தெரியுமா? இவன் தான் அந்த கேமுக்கான பிளேயர்ஸை செலக்ட் பண்ணி அனுப்புவான். ஆனா நான் ஒன்றும் அவனை கொல்லல. அவன் கேம்ல அவனே தோத்து போயிட்டான். நீ என்ன சொல்ற? அப்படின்னா நீ திரும்ப அந்த கேம்ல கலந்துக்கிறியா? அந்த கேமை நிறுத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது எப்படி முடியும்? கேமை நடத்துறவனை பிடிக்கணும். ஓயில் நாம்காக அந்த கேமை நடத்தினதே அவன் தான். அவன் யாருன்னு தெரியுமா?
முகமுடி சோல்ஜர்ஸ் அவனை கேப்டன் கூப்பிட்டாங்க. அவன் முகத்தை பாத்தியா? பார்க்கல. அவன் முகத்தை பார்க்க முடியல. ஏன்னா கருப்பு மாஸ்க் போட்டிருந்தான். அவன் தாத்தா இல்லையாடா? போய் சொல்லிட்டாரு. அவனை எப்படி கண்டுபிடிக்க? போய் சொல்லிட்டாங்க. என்ன இன்விடேஷன் அவனே அனுப்பியிருக்கான். போய் சொல்ல நினைக்கிறான். ஞாபகம் இல்லைன்னு தானே. கண்டுபிடிச்சான். போன எபிசோட்ல சுற்ற வரைக்கும் நான் என்ன யோசிச்சு பார்த்தாருடா. கொன்னுடுவியா? அவனை கொல்றதுனால இந்த கேமை நிறுத்த முடியாது. அன்னைக்கு ஓயில் நாம் சாகிறதுக்கு முன்னாடி கேமை தான் கிளைண்ட்ஸ்க்காக உருவாக்குனதா சொன்னாரு. அது உண்மைதான். விஐபிசின் சில பேர் அங்க வந்தாங்க. அதுல ஒருத்தனை நான் பார்த்தேன். முதல்ல என்ன ரிலீஸ் பண்ண. அவங்களை கண்டுபிடிக்க நான் ஹெல்ப் பண்றேன். சொல்றதை கேட்காதீங்க. போலீஸ் நம்ப கூடாது. நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்களுக்கு இந்த போலீஸ்காரங்க உதவி பண்ணதை இல்லை, பண்ணவும் மாட்டாங்க. அவ துணி பாரு எப்படி ரெட் ஆயிடுது. உன் அண்ணனை நினைச்சா எனக்கு வருத்தமா இருக்கு. ஆனா நீ இதை மறந்துதான் ஆகணும். அப்ப நீ எல்லாத்தையும் மறந்துட்டியா? அத்தனை பேர் தீவுல செத்து போனாங்களே. அந்த தீவுல நீ பார்க்காத பல விஷயங்களை நான் பார்த்தேன். உன்னோட இந்த போராட்டத்துல என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். தேங்க்யூ சார். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என் அனுபவத்துல சொல்றேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் அவர் கையில ஏமாத்திட்டான். கோவத்துல நான் சும்மா அவனை 2 தட்டு தான் தட்டினேன். அதுக்கு இந்த போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? அவன் மேல எந்த தப்பும் இல்ல, எல்லா தப்பும் என்னோடதுன்னு சொல்லிட்டாங்க. ஏமாத்தினவனை அடிச்சதுக்காக என்ன ஜெயில தூக்கி போட்டாங்க. அவன் நல்லா செட்டில் ஆயிட்டான். அன்னில இருந்து பண விஷயத்துல மட்டும் போலீஸ்காரங்கள ஐயோ இவ்வளவு பணமா? அப்படின்னா நீங்க அந்த கேம்ல ஜெயிச்சேன்னு சொன்னது உண்மைதானா? இங்க கட்டுக்கட்டா இருக்கிற இந்த படம் கேம்ல விளையாடி உயிரை விட்ட பிளேயர்ஸோடது. ஆனா இதை வச்சுதான் நான் அவனுங்களை அழிக்க போறேன். இதுல நீங்க உதவி பண்ணா எவ்வளவு பணம் கேட்கறீங்களோ அவ்வளோதையும் தரேன். நான் உனக்கு பணத்துக்காக உதவி செய்யறேன்னு சொல்லல. நானும் தான். எனக்கும் பணம் முக்கியம் இல்ல. அந்த படுபாவி என் தலையை என் கண்ணு முன்னாடி சுட்டு போட்டு தலை தானே கூட பிறக்காத அந்த மாதிரி என் கல்யாணத்தை நடத்தி வச்சாரு. இந்த கேமை நடத்துறவங்களை கண்டுபிடிச்சு அவங்களை கட்டி போட்டு அவனுக்கு நெத்தி போட்டுல புல்லட்டை இறக்குவேன். அந்த தீவுல ஒரு சின்ன ஆர்மியே வச்சிருக்கானுங்க. நம்ம 3 பேரும் பிஸ்டலோட போய் அங்க ஒண்ணும் கழட்ட முடியாது. தேவைப்படும் இதை நான் கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி வச்சு. இது எல்லாமே நெஜ துப்பாக்கியா? இவ்வளவு எங்க வாங்குனீங்க? அம்மாடியோ, சும்மா சொல்லக்கூடாது சார். ஒரு பிளானோட தான் பண்ணிருக்கீங்க. நமக்கு உதவி செய்ய நேர்மையான ஆளுங்க தேவை. தெரியும். நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி வேலையில அனுபவம் இருக்கிறவங்க எனக்கு நல்லா தெரியும். ஆமா, இது கேட்டு தானே? அடேங்கப்பா, பிளாக் மார்க்கெட்ல வாங்கின மாதிரி தெரியுது. இது வேலை செய்யுமான்னு தெரியுமா? போயிட்டே இருக்கு. பேட்மேன் தான். உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிக்க. இன்னொரு விஷயம், இப்போ நீ பார்க்குற வேலையை விட்டுட்டு வரதான் உனக்கு நல்லது. அந்த பொண்ணா? யாரையாவது கூப்பிட்டு வேலை பார்க்க சொல்லக்கூடாது. வெளியில வேற வெயிலும் மண்டைய புலக்குது. இந்த பொண்ணு தான் இந்த சீசனோட மெயின் பொண்ணு.
உனக்கே தான். என்னாச்சு? கையில அடிபட்டிருக்க. இதை மாட்டிட்டு வெயில நின்னா நெருப்புல நிக்கிற மாதிரி இருக்கு. இந்த பன்னி தலையை போட்டுக்கிட்டு என்னால மூச்சே விட முடியல. வேற டிசைனே கிடைக்கலையா அவனுங்களுக்கு? நயன், நான் இல்லாம இப்படி தனியா வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. சரி அழாதம்மா, மன்னிச்சிருங்க, தெரியாம வந்துட்டேன், மன்னிச்சிருங்க. சரி சரி. இந்த குட்டி பொண்ணு எப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தா? யார் அந்த குழந்தை? நம்ம பார்க்குக்கு வர கஸ்டமர்ஸ்க்கு அப்பப்போ போர்ட்ரேட் வரைஞ்சு கொடுப்பாங்க, பார்த்துருக்கியா? அதுல ஒருத்தர் தான் இப்போ வந்துட்டு போனவர். அவரோட பொண்ணு தான் அது. அவளுக்கு உடம்பு சரியில்லையா? அது ஒரு கொடுமை. அவளுக்கு பிளட் கேன்சரா, ஏதோ போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்னு பேசிக்கிறாங்க. அது அவ்வளோ ஈஸியெல்லாம் பண்ணிட முடியாது. ஐயோ அப்படியா? இந்தாங்க, அடிக்கடி வந்துட்டு போ, கண்டிப்பா வரேன். ஹாய் பாட்டி. வெளியில சாப்பிட்டியாக்கிறது? அவக்கு இடது பக்கமா நிக்கிற லேடி தான் உனது லாஸ்ட் 3ல செத்து போவாளடா பொண்ணு. அவன் குத்திடுவான்ல இன்னொருத்தன். அவனோட தம்பி அனாதாசத்துல விட்டு வந்திருக்கேன் சொல்லு. இப்போ அவங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? ஜெயில நிறைய பேருக்கு காச நோய் இருந்திருக்கு. அவங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்கல. அதனால அவங்க கொஞ்ச நாளைக்கு டிராவல் பண்ண முடியாது. தயவு செஞ்சு அவங்க சீக்கிரம் வரவைங்க. என்கிட்ட இருக்கிறதுல பெஸ்டான ஆளுங்களை சைனா, நார்த் கொரியால ரெட்டியா வச்சிருக்கேன். அவங்க உடம்பு குணமானதும் அவங்களை எப்படியாவது கொண்டு வந்துருவேன். இன்னும் பணம் வேணும்னாலும் கேளுங்க, நான் நிச்சயம் தருவேன். ஐயோ, பண விஷயம் இல்ல, நீங்க தான் ஏற்கனவே நிறைய கொடுத்துருக்கீங்களே. சேபியாவுக்கு வேற நான் கடன் பட்டிருக்கேன். என்ன ஆனாலும் அவ அம்மாவை கண்டிப்பா கொண்டு வந்து சேர்ப்பேன். என்ன இது? சேபியோ கூட தம்பி இந்த அட்ரஸ்ல தான் இருக்கான். ஒருவேளை நீங்க என்ன காண்டாக்ட் பண்ண முடியாம போச்சுன்னா தயவு செஞ்சு இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. புரியுது, நான் பாத்துக்கிறேன். போச்சுடா, நீ திரும்ப வந்துட்டியா? எதுக்கு மறுபடியும் மறுபடியும் வர்ற? வேற ஒரு புரோக்கரை பார்த்துக்கோன்னு சொன்னல. எல்லார்கிட்டயும் பேசி பார்த்துட்டேன், அவ செத்துட்டான்னு சொல்றாங்க. அப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல. மந்திரம் போட்டா செத்தவங்களை கொண்டு வர முடியும். அவ உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நீங்க தானே சொன்னீங்க. தயவு செஞ்சு திரும்பவும் விசாரிச்சு சொல்லுங்க. எல்லாரும் இப்படி பணத்தாலேயே அடிச்சா சஃபரிங் ஃப்ரம் சக்சஸ் பண்ணா இப்படிதான் பணமா கொட்டுமா? இந்த ஒரு தடவை முயற்சி பண்ணி தேடி பாருங்க. அவளோட சுத்தி வளைச்சு பேச விரும்பல. அம்மா அப்பா இல்லாத ஒரு வயசு குழந்தை நார்த் கொரியால உயிர் பொழைச்சிருக்குன்னு நம்புறியா? அந்த குழந்தையோட அம்மா லேசப்பட்டவளா? சுப்பீரியரை சுட்டுட்டு தேச துரோகி மாதிரி சவுத் கொரியாக்குள். ஐயோ, என்ன மன்னிச்சிரு, நான் வேணும்னு அப்படி சொல்லல நவுல். ஆனா என்ன நடந்துச்சோ அதைத்தானே சொல்ல முடியும். பணம் கொடுத்தாலும் அங்க வந்து குழந்தை. நான் கூகுள் மேப்ல போய் ஸ்ட்ரீட் வியூ பார்ப்பேன், அந்த ரீஜன் தாண்டி இருக்குது. உண்மைதான். இது என்ன முயற்சி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். சும்மா ஆமாம், அந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு. அங்கே இது இருக்கும், அந்த 3D வியூஸ் இருக்கும். கரெக்டாக அந்த பார்டர் இருக்குல்ல. யார் இவளோட குழந்தையா? இவ தான் சுட்டுட்டு வந்திருக்காளா? விட்டு வந்துட்டா போல. இவ மட்டும் இது சுப்ரீமியர் யாரோ போட்டு சுட்டு வந்திருக்காங்க. ஒரு குழந்தை கிடைக்கும். ஒரு நாள் தான் மாத்திரை கொடுத்து முறாளா? என்னடா நான் சாக்லேட் குடிப்பேன். ஆடா பாவி. என்ன மன்னிச்சிருங்க சார், நான் உடனே வண்டி எடுத்துடுறேன்.
என்னடா அவனுங்களா? ஆமாடா. இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் தேடி தேடி இப்போ யார் பண்ணுறா யார் ரெக்ரூட்மெண்ட்டு? பண்றா தெரியலையா இது. நம்ம கிட்ட கொடுத்தா நம்ம அசால்ட்டாக ஓ இது கேமிங் பொழுதுன்னு சொல்லிட்டு ஓடுறவங்க. இவர் யார் தெரியுமா? இவரு ஃபர்ஸ்ட்ல இருந்தார். ஃபர்ஸ்ட்ல இருந்தார் இல்ல இல்ல அந்த ஜிஐ ஜோல ஒயிட் ஸ்னேக் அவர்தான். இதுதான் தெரியும். இந்த ஈஃபில் டவர் காலி பண்ணுறோம்ல அது. மறுபடியுமா பையனா பொண்ணாடா அது? கொடுத்தது யாரும் அந்த கெட்ட போட்டிருக்காங்க. அவன் போயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன்டா அவன். என்னை மன்னிச்சிருங்க, நான் இங்கேருந்து கிளம்புறேன். எனக்கு புரியுது, பட் திடீர்னு இப்படி வேலையை விட்டு போனா எப்படி? இப்போ புதுசாக இன்னொருத்தருக்கு நான் எங்கே போவேன்? என்னை மன்னிச்சிருங்க. ஏய் நோல், இதை போட்டுக்கிட்டு எப்படி வேலை செஞ்ச? அம்மா, இது அந்த பிக் ஹெட்டை விட ரொம்ப கனமா இருக்கே. ஏன் சார், இதை தாக்கு பிடிக்க முடியாம தான் வேலையை விட்டு போறாங்களா? எங்களை பாக்குற குழந்தைங்களுக்கு வேணா இது சந்தோஷமா இருக்கலாம், ஆனா இதை மாட்டிக்கிட்டு இருக்கிற எங்களுக்கு உயிரே போகுதே. என்ன நான் சொல்றது சரிதானே நோல்? ராத்திரி ஒன்றா சாப்பிட போகிறோம், நீங்களும் அங்கே வாங்க, எல்லாருக்கும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க, சரியா? ஆமா நோல், நீங்களும் கண்டிப்பா வரணும், எல்லார்கிட்டயும் பேசிட்டு போங்க. இப்படி சொல்லாம கொள்ளாம போனா எப்படி? என்னை மன்னிச்சிருங்க, நான் கிளம்புறேன். அரிகாத்தோ. இப்போ கூட இவ மாறவே இல்லை. ஆனா சார், நான் இந்த இடத்துல இவ கூட 2 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன், ஆனா ஒரு நாள் கூட என்கிட்ட சகஜமா பேசினது இல்ல. அதான் தெரியுமே, ஆனா 2 வருஷம் யார்கிட்டயும் பேசாம எப்படி தாக்கு பிடிச்சா? அதனால தான் 2 வருஷம் தாக்கு பிடிச்சா. அந்த குழந்தை உங்க அப்பா தானே அது? ஓ, நம்ம குழந்தைக்கு வந்துருக்கோம். ஆமாடா, என்னம்மா பண்றாங்களே? அவங்க நார்த் கொரியால குழந்தை இறந்துட்டா, குழந்தைக்காக போய் விளையாடி. போன் மேரோ டிரான்ஸ்பிளேட் பண்ணு. இங்க பாருங்க, நல்லா வாயை திறங்க. கஷ்டப்பட்டு எடுக்கணும். என்னடா சிப்பு? ஆனா அவங்க அதெல்லாம் எல்லாமே செக் பண்ணுவாங்களா? இல்லை, சும்மா இது ஸ்கேன் பண்ணா தெரிஞ்சிடாது. தெரியல, பக் டிடெக்டரா? அம்மாடி, அவங்க தலைக்காக ஒரு இவ்வளவு பண்றாரு. என் கண்ணு கூட சுட்டுட்டான். எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சவரே. வெளிநாட்டுல இருந்து இப்ப புதுசா இதுக்கு ஒரு மருந்து வந்திருக்கு. உங்க பொண்ணு மாதிரி மோசமான புற்றுநோயாளிகளுக்கும் உழைக்க வாய்ப்பில்லாதவங்களுக்காக தயாரிக்கப்பட்ட மருந்து. ஆனா இப்ப வரைக்கும் இன்சூரன்ஸ்ல அது கவர் ஆகல. ஆனா டாக்டர், நான் எப்படியாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். பணத்தை பத்தி கவலைப்படாம எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்திருங்க. சரி, நாளைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிடுங்க. இதை பத்தின மற்ற விஷயத்தெல்லாம் தெளிவா பேசிக்கலாம். நம்மள இது பண்ற மாதிரி கேரக்டர்ஸ் கொண்டு வராங்க. நம்மள அவங்க கூட எமோட் பண்றது. அவ்வளோ
சொல்லுக்கா குழந்தைய அங்கே விட்டு வந்து எப்படி இருந்திருக்கும். சேம் ஏஜ் குழந்தை. ஆள் செத்துறேன். இவங்க எல்லாம் இதுக்கு முன்னாடி மெரிட் கோட்ல இருந்தவங்க. சரியா சொல்லணும்னா யூனிட்டி டீம்ல இருந்தவங்க. இந்த மாதிரி வேலைக்காகவே ஸ்பெஷலா ட்ரைனிங் எடுத்தவங்க. இது பத்தாதவே முன்னாள் போலீஸ் வேற இருக்காரு. இவங்க தனிமையை பாத்தீங்கல்ல. இவங்க கேக்குற பணத்தை நம்ம கொடுத்துட்டோம்னா கஷ்டமான வேலையும் கில்லி மாதிரி முடிப்பாங்க. இவர்தான் டீம் லீடர். பல இடத்துல சண்டை செஞ்சு அனுபவமிக்க வீரர் இவரு. என் பேரு கிம். நாளைக்கு நீங்க எல்லாரும் ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க வரத அவங்க பார்த்துட்டாங்கன்னா போட்ட மொத்த பிளானும் நாசமாயிடும். டோன்ட் வரி. இத்தனை பேரா? நானும் தான் கிளப்புக்குள்ளே ரொம்ப கம்மியா இருக்கேடா. அவங்க ஒரு ஆர்மி வச்சிருக்காங்களா? காத்துக்கிட்டு இருப்பாங்க. முதல்ல அவங்க உன்னை உள்ள விடுவாங்கன்னு நினைக்கிறியா? ஹலோ, கிளப்புக்கு போட்டுட்டு போறதுக்காக புது ட்ரெஸ்ஸை வாங்கி வச்சிருக்கேன். என்ன உள்ள விடாம இருப்பாங்களா? நாளைக்கு நான் உங்களுக்கு சிக்னல் கொடுக்கிற வரைக்கும் நீங்க யாரும் அந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது. தெளிவா புரியுது? நாளைக்கு ஆபரேஷன்ல ஒருவேளை எனக்கு ஏதாவது நடந்துருச்சுன்னா அப்படிலாம் ஒண்ணு நடக்க நாங்க உங்களை ட்ராக் பண்ணுவோம். ஆமா, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேணாம். அதான் நாங்க இருக்கல்ல. டோன்ட் வரி. ரொம்ப ஆர்வமாக ஃபுல் மேட் செத்துறான கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க. யாரா? காமெடி கேரக்டர். தல. ஹலோ. வைஃபா? பொண்ணு. ஹலோ. Who is calling? ஹலோ. அப்பா. அப்பா நீங்க தான? நீங்க இதுல கலந்துக்க நினைச்சீங்கன்னா உங்க பேரையும் பிறந்த தேதியையும் சொல்லுங்க. ஜூன் 25, 1994. கங்னோல். கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உங்க பிக்கப் டேட் அண்ட் லொகேஷன் சொல்றேன், கவனமா கேட்டுக்கங்க. 2024 அக்டோபர் 31ஆம் தேதி சோல் சோபாகு போகன் பிரிட்ஜ்க்கு கீழே டான்ஷன் பார்க்கிங் லாட்டுக்கு வாங்க. என்னங்க இவ்ளோ கூட்டம்? இன்னைக்கு ஏதாவது விசேஷ நாளா? ஒரு நிமிஷம், அந்த நாள் இன்னைக்கு தானா? அது பேரு என்னவோ சொல்லுவாங்களே. இன்னைக்கு அக்டோபர் 31. ஹாலோவீன். அதுதான். எதுக்கு உங்களை இங்க வர வைக்கணும்? என்ன பிளான் போட்டிருப்பான்? எல்லாரும் ஃப்ரண்ட் மேன்னு கூப்பிடுறாங்க. கிரே ட்ரெஸ்ல கருப்பு முகமுடியோட இருந்தான்னு சொன்னாங்க. ஆமா. இங்க அவன் முகத்தை மறைச்சிக்கிட்டு வந்தா சந்தேகம் வராதுல்ல. அவன் ரொம்ப தந்திரமான ஆளா இருப்பான் போலயே. உள்ள போகலாம். சரி பாஸ், இருங்க, நானே ஏதாவது முகமுடி வாங்கிட்டு வந்துடுறேன். முகத்தை மறைக்கணும்ல. அண்ணா, இந்த முகமுடி எவ்வளோ? நான் பேசுறது கேக்குதா? நல்லா தெளிவா கேக்குது. ராக்கெட்ல காட்டுதா? ஒழுங்கா தான் வேலை செய்து. உன் ஸ்டேட்டஸ் என்ன? என்னது சொல்றது? சுத்தி ஒரே கூட்டமா இருக்கு. எல்லா பையில முகமுடி மாட்டி திரியறான். ஒருத்த மூஞ்சி கூட தெரிய மாட்டேங்குது. போஜாக் ஃபாஸ்ட்மேனா? ஏதாவது தெரிஞ்சதுனா உடனே போஜாக் ஃபாஸ்ட்மேன். தெரியாதுல்ல யாருக்கும். வித்தியாசமா ட்ரெஸ் பண்ணிக்கிறானுங்க. அந்த மாஸ்க் போட்ட சோல்ஜர்ஸ் அவங்க கிளப்புக்குள்ள நுழையிறத இப்பதான் பார்த்தேன். முகமுடி போட்டவங்களா? ஹலோ, இங்க இருக்கிற எல்லாரும் முகமுடி தானே போட்டுக்கிட்டு இருக்காங்க. இல்ல, தீவுல பிங்க் ஜம்ப் சூட்ஸ்ல இருந்த அதே ஆளுங்க. நிஜமாவா? எல்லாரும் லைன்ல நிக்கிறது தெரியல. போய் லைன்ல வா போ. நான் போலீஸ் ஆபீசர் வழிவிட்டேன். மத்த போலீஸ் ஆபீசர்ஸும் லைன்ல தான் நிக்கிறாங்க. இன்னைக்கு ஹாலோவீன் தானே, அப்ப போய் முதல்ல யூனிஃபார்ம் போட்டு வா. இதை பார்த்தா பொம்மை மாதிரி இருக்காடா. யாருமே இல்லையே.
ட்ராமா. என்ன தம்பி போவோமா? அவனுக்கு போடுற ட்ராக் பண்ணிட்டு தான் எல்லாரும் ரெடியா இருங்க. ஒரு இவ்வளோ பெரிய கண்ணு. ஒயிட்ல மூல போறாங்க. எல்லாரும் கவனமா கேளுங்க. எல்லா டீம்ஸும் ஃபாலோ பண்ணுங்க. நாம அவனை உயிரோட பிடிக்கணும், அதை மனசுல வச்சுக்கோங்க. வண்டி எடு. ஒயிட் லிமோ. பெரிய கார். வைசிட்டியில் வரும் சார். பிளேயர் 456 உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம இதே கார்ல தான் ஒரு தடவை உட்காந்து பேசணும். அது இந்த கார் தானா? நான் நினைச்சதை விட நல்ல காரா தான் இருக்கு. நீ நல்லா வாழ்வுன்னு நினைச்ச. நடந்ததை எல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சேன். உனக்கு என் மேல இவ்வளோ அக்கறை இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட சொன்ன அந்த ஒரு விஷயத்தை மட்டும் என்னால மறக்க முடியல. அதனாலதான் நான் உன்னை திரும்ப பார்க்க துடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதான் இப்ப பார்த்துட்டு இல்ல. என்ன சொல்லணுமோ சொல்லு. என்கிட்ட இருந்து என்ன வேணும்? அந்த கேமை உடனே நிறுத்துங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த கேமை நீங்க தொடர்ந்து நடத்துறீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த கேமை நாங்க உருவாக்கணும், அவ்வளவுதான். உன்ன மாதிரி ஆளுங்க அதுல தானாகவே வந்து கலந்துக்கிறாங்க. இந்த கதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன். கடன் தொழில மாட்டிக்கிட்டு தவிக்கிறவங்களை ஏமாத்தி இதுல விளையாட வைக்கிறீங்க. கேம்ல அவங்க சாகிறத பார்த்து நீங்க ரசிக்கிறீங்க. இது அவங்களா எடுத்த முடிவுன்னு சொல்லிட்டா மட்டும் விளையாட்டுங்கிற பேர்ல நீங்க நடத்துறத சாதாரண கேமா எப்படி எடுத்துக்க முடியும்? அவங்க எல்லாருமே அந்த கேம்ல தோத்து போனவங்க, போட்டியிலிருந்து ஒதுக்கப்பட்ட குப்பைகள். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற நேரம் அதே மாதிரி நிறைய குப்பைகள் வந்து சேர்றாங்க. உனக்கு இன்னுமா உண்மை புரியல? இந்த உலகம் மாறுற வரைக்கும் கேம் முடியாது. இன்னும் அந்த லிமோவை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? எஸ். சோகாங் பிரிட்ஜ் வழியா யோயுதோ பக்கமா வண்டி போயிட்டு இருக்கு. நாங்க என்ன பண்ணணும்? இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல அவனை பிடிக்கணும். ஓகே, ஃபாலோ பண்றோம். எவ்வளவுமே இல்லையா அங்க? டிரைவர் மட்டும் தான் இருந்து போகிறாங்க. யாரும் தெரியாது. ஆட்டோமேட்டிக்கா இருந்துச்சு. மாதிரி ஆளுங்க தான். எங்கள மாதிரி மனுஷங்களை நீ குதிரைன்னு நினைக்கிற. அதான் பந்தயம் கட்டி ஓட விட்டு பார்த்து ரசிக்கிற. முன்ன விட நல்லாவே பேசுற. குதிரைகளோட ஓனர் கிட்ட கெஞ்ச போறியா? இந்த ரேஸ் நிறுத்த பாக்குறியா? அந்த லிமோவை நாங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா அது போற ரூட்ல எங்களுக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. வண்டி யோயுதோலியை திரும்ப திரும்ப சுத்தி வருது. ஃபாலோ பண்றது தெரிஞ்சிச்சு போல. உடனே அந்த லிமோவை தடுத்து நிறுத்துங்க. புரிஞ்சிருச்சு. உடனே வண்டியை நிறுத்தணும். போச்சு. பின்னாடி இருக்கிற போண்டி தான்டா. வண்டியில ஒரு டயர் வெடிச்சிருச்சு சார். டீம் 2 உடனே அவங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். வண்டியை ரிவர்ஸ்ல எடுக்கணும். சீக்கிரம் சீக்கிரம். ஸ்னைப்பர் ஃபயர். கீழ குனிங்க. ரெண்டு டீமையும் ஸ்னைப்பர்ஸ் அட்டாக் பண்ணாங்க. சிட்டி நடுவுல பண்றாங்க. ஒருவேளை என்ன கடத்தலான்ற பிளான்ல வந்தியா? லிமோவை நான் ஃபாலோ பண்றேன். இவர மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒன்று மிஸ்டேக். என் வண்டி கிராஷ் ஆயிடுச்சு. இனிமே ஃபாலோ பண்ண முடியாது. வண்டியை நிறுத்துறா. இந்த துப்பாக்கியை வச்சு
கேமை நிறுத்த முடியும்னு நினைக்கிறியா? என்னையும் கேம்ல சேர்த்துக்க. நீ திரும்ப ஆட போறியா? ஆமா, திரும்ப என்ன அதே கேமுக்கு அனுப்பு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் இந்த கேமை நிறுத்தணும்னு சொன்ன. என்ன திரும்பவும் இந்த கேம்ல விளையாட விட்டீங்கன்னா இந்த கேமை பார்த்து ரசிக்கிற அந்த சைக்கோங்களுக்கு நான் வேதனைப்படுறத பார்க்க பிடிக்கும் தானே. அதுக்கு தான் சொல்றேன், திரும்ப எனக்கு இந்த வாய்ப்பை கூட. எதுக்கு நீ தயங்குற? என்ன பார்த்து உனக்கு பயமா? ஓயில் நான் மாதிரி நீயும் என்கிட்ட தோத்துருவேணும் பயமா? சாகர கடைசி நிமிஷம் வரைக்கும் ஓயில் நாமும் என்கிட்ட உண்மையை ஒத்துக்கல. பசியில கிடந்தவனை காப்பாத்த யாராவது வருவாங்கன்னு அவருக்கு தெரியும். ஆனா அதை அவர் ஏத்துக்க விரும்பல. ஆனா எனக்கு தெரியும், அவரு சாகர அந்த கடைசி நொடியில தோத்து போனது அவருதான். தாத்தா சொல்றாரு. அவருக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். நைட்ரிக்ஸ் படம் பார்த்திருக்கியா? ப்ளூ பில் எடுத்து நிம்மதியா வாழ்ந்திருக்கிறதுக்கு பதிலா ஹீரோ ஆகணும்ன்ற ஆசையில ரெட் பில் எடுத்து கஷ்டப்பட்டாங்க. அதே மாதிரி நீ இந்த உலகத்தை மாத்தக்கூடிய ஹீரோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இந்த கேம்ல கலந்துக்கிட்டு இந்த உலகம்ங்கிறது உங்க விருப்பத்துக்காக ஏங்குற இடம் இல்லைங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுறேன். உன் விருப்பம் அதுன்னா நடத்தி காட்டுறேன். மூக்குல இருந்து வர நினைச்சேன். ஸ்பீக்கர் வச்சே முடிச்சிட்டோம். டைரக்டட் போய் போட போறாங்க. போடாதடா. இங்கதான் வந்துக்கிறோம். Player 456 மறுபடியும் இந்த கேமுக்கு உன்னை வரவேற்கிறேன். கவனமா கேட்டுக்கங்க, இப்ப பிளான் பி ஆரம்பிச்சிருச்சு. என்னடா பிளான் பண்ணிக்கிறாங்க கூட. பிளான் பண்ணி நினைக்கிற மாதிரி போலனா பிளான் பி நான் உள்ள போறேன் திரும்பி ஆடு. இப்போ உள்ள போனால் ஃபுல்லாக இவனை பார்த்துட்டே இருப்பாங்கடா. ஒன்றுமே உண்டுடா. ஆர் எல்ஸ் நான் உள்ளே போகிறேன், வழி உங்களுக்கு தெரியும். இல்லை அதுதான் பிளானாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னை வாட்ச் பண்ணுவாங்க, நம்ம அதை வச்சு ப்ளே பண்ணுவோம். சவுத் கொரியாவில் இவ்வளோ மேட்டர். அது பிங்க் கலர் ட்ரெஸ் போடுதுரா. சம்பர் அதான் இதுவாக கூப்பிட்டுக்கிறாங்களா? கண்டஸ்டண்ட்டாக எல்லாமே வேலை செய்கிற ஆளை கூப்பிட்டுருங்க. சம்பர் ஸோ ஹாலோவின் பார்ட்டி. ஸோ ஸ்குவிட் கேம் சீசன் 2 எபிசோட் 2 ஹாலோவின் பார்ட்டி. ஸோ நினச்ச மாதிரி போலீஸும் அவரும் சேர்ந்துட்டாங்க. ஆனால் பிளான் பி என்னன்னு தெரியல. ஏன்னா பார்த்தேன் இவ்வளோ பண்ணவர் கண்டிப்பாக ஏதாவது வச்சிருப்பாரு. ஆனால் அவனுக்கு போய் கரெக்டாக ஒரு ஹாலோவின் பார்ட்டியில் உள்ளே வந்துட்டு வச்சுட்டு நடு சிட்டியில் என்னடா ஸ்னைப்பர் அடிக்கிறானுங்க அவனுக்கு. அது சவுண்டு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக அது விடு. அது இதெல்லாம் இது பண்ணிப்பானுங்க. சைலன்ஸ் எல்லாம் நம்ம கேம் தான் விளாட்றோம்ல. ஆனால் ரன்னிங் டார்கெட்டில் அதுவும் ஒரு டயர் அடிக்கிற அளவுக்கு ஒரு எக்ஸ்பெக்ட் மார்க்ஸ்மேனை வந்து வச்சுக்கிறானுங்க போகிறானுங்க. அதுதான் அங்கே ஹைலைட்டு. ஸோ அப்போ அவனுங்க போன கேமில் வந்து சும்மா எப்படின்னா மூவிங் டார்கெட் அப்படிலாம் இருக்க சும்மா சுட்டு நிற்பாங்க. பட் ஆனால் அவனுக்கு எவ்வளோ அளவுக்கு ப்ரிப்பேராக இருந்துக்கிறானுங்க இப்போ அந்த கேமில். இதெல்லாம் நடக்கும், ஃபாலோ பண்ணுறதுக்கு வருவானுங்க, ஃபாலோ பண்ணுற வரவனுங்க வந்து நம்ம இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கரெக்டாக அவனுக்கு சொன்னானுங்க பாரு. ஒரே வழியில தான் சுற்றின்னு இருக்கான், ஏதோ தப்பாக தெரியுது. அப்போ வந்து அவனுக்கு தெரிஞ்சுக்குது ஃபாலோ பண்ணுறது வந்து பண்ணாங்கன்னா நம்ம இப்படி தான் பண்ணணும்னு அதுக்கு ஒரு பிளான் வச்சுக்கிறானுங்க அவனுக்கு. கேம் பிளான் காரில் போகும்போது ஏதோ டிரைவர் தான் போகிறான்னு வச்சோம். பார்த்தா ஃப்ரண்ட் மேனே உட்காந்து திஸ்ட்டு வச்சாங்க.
இல்லை இவர் வந்து பிளான் பி நான் வந்து எப்படியோ உள்ளே போயிடுறேன், ஒன்று இங்கே போட முடியும், பிளான் பி நான் உள்ளே போயிடுறேன். ட்ராக்கரோட போயிருக்காரு. ஏன்டியா இவ்வளோ பண்ணுறவங்க ட்ராக்கர் பக் டிடெக்டர் வச்சு ஒரு ஸ்கேனிங்கை போட்டு கண்டுபிடிச்சிருவானுங்க அவனுங்க. இல்லை அதுதான் நினைக்கிறேன். இப்போது 2 பேர் சைட்லேயும் பார்த்தோன்னு வச்சுக்கேன், கேம் நடத்துகிறவங்களுக்கு தெரியும் இவன் வந்து கேமை வந்து ஸ்பாயில் பண்ணுறதுக்கு தான் உள்ளே வரான்றதும் தெரியும். சரியா? அதே மாதிரி இவருக்கும் ஹீரோக்கும் வந்து உள்ளே போகிறதுல ஆல்ரெடி இப்படி ஒருத்தன் இருக்கான், நம்மளை வந்து அவன் வாட்ச் பண்ணினே தான் இருப்பான். இப்போ அவனை தாண்டி இவர் என்ன பண்ண போகிறாரு? ஸோ 2 பேருக்குமே 2 பேரோட கேமும் தெரியும், அதுக்கு எப்படி கவுண்டர் அட்டாக் கொடுக்க போகிறானுங்க, அதுதான் எபிசோட்ஸ். அதுக்கப்புறம் இந்த எபிசோடில் ஒரு புது கேரக்டர் இருக்குதுங்க. நம்ம வந்து லாஸ்ட் சீசனில் பார்த்தீங்கன்னா நார்த் கொரியன் ஒரு ஆக்ட்ரஸாக அதான் அந்த கேரக்டராக பண்ணவங்க மேலே செம்ம அமௌண்ட் ஆகிருப்போம், அது மாதிரியே கொண்டு வந்தாங்க. ஆனால் வச்சாங்க இப்போ கடைசியில் ட்விஸ்ட்டு, அவங்க வந்து சோல்ஜர், அந்த பிங்க் சூட்டில் இருக்கிற சோல்ஜர். அப்போ அந்த குழந்தைலாம் சும்மாவா? அவங்க அதை ஃபீலிங்லாம் இருக்குது போல், ஆனால் இவங்க இதுதான் வேலை போல அவங்களுக்கு. இல்லை மேபி அங்கே மேபி இதுக்காக அங்கே ஒர்க் பண்ணி சம்பாதிச்சு கூட எடுத்துன்னு வரலாம்ல, அவங்க அப்படி போகிறவங்கன்னு. ஆனால் அவங்க கேமுக்கு போகிறவங்கன்னு நினச்சின்னு பார்த்தா சரி அவங்க ஒவ்வொரு எபிசோட்லேயும் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவரும் ஜீவனும் உள்ளே போயிட்டாரு, திருப்பியும் கேம் ஆரம்பிக்கும் போது அங்கே என்னென்ன சம்பவம் நடக்குது பிளான் பி என்னன்னு பார்ப்போம். எஸ். ஓகே கைஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஸ்குவிட் கேம் எபிசோட் பார்க்கலாம். அண்டில் திஸ் இஸ் எடி வெற்றி signing off. Subscribe.